வெல்கம் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃபிங்கர் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை ரெண்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் சீக்கிரமே வந்துடும். சிக்கன் வேக வைத்த தண்ணியை தனியாக எடுத்து வைங்க, நமக்கு உபயோகப்படும். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்துறது ஆப்ஷனல் தான். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் மட்டும் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் அதிக நேரம் வதங்க தேவையில்லை, 1 நிமிடம் வதங்கினா போதும். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச 1 கப் கேரட் மற்றும் 1 கப் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். வீடியோவில் நான் குடமிளகாய் சேர்க்கலை, நீங்கள் குடமிளகா சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். கூடவே வேக வச்ச போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இடித்து வச்ச வரமிளகாய் பொடியை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக சிக்கன் வேக வச்ச தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த கலவையை நம்ம சிக்கன் கூட சேர்த்து கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதும் வேக வச்சு தோல் நீக்கின 4 உருளைக்கிழங்கு எடுத்து கிரேட்டரில் சின்ன சின்னதாக துருவி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கலவையை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். 4 ப்ரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும், பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கலவையை 2 கையிலையும் எண்ணெயை தடவிட்டு சின்ன விரல் சைஸுக்கு பிடிச்சி வைங்க. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பிடிச்சி வச்ச ஃபிங்கர்ஸை முதல்ல கரைச்சி வச்ச மைதா கரைசலில் முக்கி எடுத்து அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃபிங்கர்ஸ் நல்லா கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மெதுவாக திருப்பி விட்டு பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், அருமையான டேஸ்ட்டில் ஃபிங்கர் ரோல் ரெடி. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.